இன்னொரு பெண் வழக்கறிஞர் ஒருவர், நானும் இன்னொருவரோடு பழகினேன். அவரோடு பழகிய போது நாங்கள் இருவரும் நெருக்கமாக இருந்த படங்கள் இருந்தது. இப்போ நாங்கள் விலகிட்டோம். அந்த படங்கள் எல்லாம் இருந்தாலும் ஆன்லைனில் சுத்த விட்டுட்டாரு அப்படின்னு ஒரு புகார் கொடுத்து அதை நீக்கணுன்றதுக்காக ஒரு நீதிமன்றத்தை அந்த பெண் வழக்கறிஞர் அணுகுகிறார்கள். அப்போது இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கும் போது தான் தெரிய வருகிறது, அந்த நெருக்கமாக இருக்கிற படங்கள் புரியுதா, இதெல்லாம் காட்டுங்க என்று ஒரு 8 மேல் கான்ஸ்டபிள்ஸ் அந்த ஃபீமேல் கிட்ட உட்கார்ந்து இதை ஃபோனில் பார்த்துருக்காங்க. உங்களுக்கு அடிப்படை அறிவு இல்லையா என்று கேட்கிறார் நீதிபதி. கேட்டதுக்கு இந்த பெண் தான் நீங்களா உறுதிப்படுத்துறதுக்கு இது நீங்க இதை பெண் காவலர்கள் செய்ய வேண்டும். சைபர் கிரைம்ல பெண் காவலர்கள் இல்லையா? இல்லைன்னா நியமிங்க. ஒரு பெண் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு உங்க ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆம்பளைங்க 8 பேர் உட்கார்ந்து அந்த பெண் கூட சேர்ந்து இதை காட்டு, இது நீயான்னு காட்டுமானா மோசமான வீடியோ வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பெண் என்ன நெருக்கடிக்கு உள்ளாவாள்? இதையும் கோர்ட்டு சொல்லுமா? உங்களுக்கு காமன் சென்ஸ் இல்லை? நான் கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னா ஒரு விமன் பர்சனலை விட்டு நீங்க போய் பாருங்க, அது என்னன்னு பாருங்கம்மா, நீங்க கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுங்கம்மா. விமன் போலீஸ் ஆஃபீஸர் இல்லையா? அதான் சார், இந்த பாலியல் வழக்குகள் எல்லாம் விசாரிக்கிறதுக்கு பெண் காவலரை நியமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். அதுதான் சொல்றேன் நான், இந்த மேட்டர் தான் சொல்றேன். காமன் சென்ஸ்மா. ஒரு பொம்பளை புள்ள ஒரு காம்ப்ரமைசிங் இமேஜஸ், ஆபாசமான ஒரு வீடியோ இருக்கு, என்ன பத்தின வீடியோ இருக்கு, அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா 8 ஆம்பளைங்க உட்காந்து காட்டுமா, ப்ளே பண்ணி பாப்பீங்களா? இது உங்களுக்கு கோர்ட்டு சொல்லி கொடுக்குமா? உங்களுக்கு இதெல்லாம் மேல இருக்கிற அதிகாரி தானே சொல்லணும். மேல இருக்கிற அதிகாரி சொல்லணுமா? நீங்க தானே சென்சிடைஸ் பண்ணணும். இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷனா அருண் அவர்கள் கொடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? எக்கனாமிக் அஃபென்சஸ், சைபர் கிரைம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இது தொடர்பாக எந்த புகார் வந்தாலும் என்னிடம் கேட்டுவிட்டு தான் நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போறதுக்கு உங்களுக்கு தெரியுதில்ல? இது போன்ற புகார்கள் வந்தால், பெண்கள் தொடர்பாக இப்படிப்பட்ட புகார்கள் வந்தால் அதை பெண் போலீசார் விசாரிக்க வேண்டும்ன்றது ஒரு அடிப்படை போலீசிங் இல்லையா?